ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் சொல்வதுண்டு. ஃபெலிசிட்டேஷன் இஸ் அ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் என்று. 2025 பத்மபூஷன் விருது பெற்ற ஐயா திரு டாக்டர் நல்லி குப்புசுவாமி செட்டி அவர்களை வரவேற்பதிலும் கௌரவிப்பதிலும் ஏஆர்பிஆர் ஈவென்ட்ஸ் மகிழ்ச்சி மற்றும் பெருமையோடு கர்வமும் கொள்கின்றது என்றுதான் கூற வேண்டும். மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சான்றோர்கள் நிறைந்த அவை இது. ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இதெல்லாமே. அடுத்து அந்த பிரமிடில் நம்ம பார்த்துட்டே போனோமே ஆனால் கடைசியாக காணப்படுவது எஸ்டீம் நீட்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஒரு மனிதன் எப்பொழுது மனிதனாக காணப்படுகின்றான் என்று பார்த்தோமே ஆனால் மனிதன் தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது மனிதனாக பார்க்கப்படுவதில்லை. The one who serves for the society, serves for the humanity is identified as a good human being in the universe. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மனிதர் ஐயா நல்லி குப்புசுவாமி செட்டி அவர்கள். எப்போவுமே சாரோட ஆஃபீஸ்க்கு நம்ம பார்க்க போனோமே ஆனால் எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 20 to 30 நபர்கள் அவருக்காக காத்து கொண்டிருப்பார்கள். சின்ன காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ்லேருந்து அகாடமிஷியன்ஸ்லேருந்து எல்லாரும் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மனமு வந்து புன்முறுவலோடு வரவேற்று எல்லாருக்கும் என்ன தேவையோ, நம்ம எப்படி நம்முடைய சங்க இலக்கியங்கள் அரசர்கள் இருந்தார்கள் என்று கூறுவோமோ அப்படி சிறந்த விருந்தோம்பலோடு அனைவரையும் கவனிக்கக்கூடியவர் நம்முடைய நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள். அவரை கௌரவிப்பதில் ஏஆர்பிஆர் ஈவென்ட்ஸ் பெருமை கொள்கின்றது. அவரை பற்றிய ஒரு சின்ன ஏவி இதோ உங்களுக்காக. When we hear the name Nalli, it echoes trust, quality and tradition. At the heart of this legacy stands Padma Bhushan Dr. Nalli Kuppusamy Chettiar, silk industrialist, philanthropist and a lifelong patron of arts and culture. Born in 1938 in Kanchipuram, he stepped into the family's textile shop in 1956, transforming a small 200 square feet store into a 3-storied showroom with branches across India and overseas, all built on customer care and ethical business. A voracious reader and a prolific author, he has written many award-winning books on management, ethics and ancient texts, with his works translated into multiple Indian languages. For his immense contributions, he was conferred the Padma Bhushan for Trade and Industry and Kalaimamani for Arts and Culture. His service extends to leadership roles as President of Sri Krishna Ganasabha, Brahma Ganasabha and Vice President of the Madras Film Society and Bharatiya Vidya Bhavan. He is also the founder of Sneha, an NGO offering counseling for the depressed. His humble, approachable nature and commitment to quality have made him a respected figure worldwide, promoting Indian heritage while serving the society. ARPR Events, in association with Makkal Kural, is proud to felicitate Dr. Nalli Kuppusamy Chettiar, a name, a brand, a legacy of service and integrity. Please put your hands together to felicitate Padma Bhushan Shri Dr. Nalli Kuppusamy Chettiar. பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசுவாமி செட்டியா அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது ஏஆர்பிஆர் ஈவென்ட்ஸ். ஐயா அவர்களை கௌரவிக்க ஏஆர்பிஆர் ஈவென்ட்ஸிலிருந்து திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடை கலைக்கின்றோம். பலத்த கரகோஷம் கொடுக்கலாமே. Kindly request Professor Abdul Kader sir to felicitate our chief guest Dr. Nalli Kuppusamy Chetty sir.
நம்முடைய செவிக்கும் விருதானது வழங்கப்பட உள்ளது. செவிக்குணவு இல்லாத பொழுது வயிற்றுக்கும் சற்று ஈயப்படும் நம்முடைய வள்ளுவரின் வாக்கு. சான்றோர்கள் ஆன்றோர்கள் நிறைந்த அவை, இப்படிப்பட்ட அவையை நாம் காண்பதற்கே நமக்கு கண்கோடி வேண்டும். நம்முடைய பூர்வ ஜென்ம பலனோ என்னவோ இன்று நாம் இங்கு இருக்கின்றோம், அவர்களுடைய வாய்மொழிகளை கேட்க இருக்கின்றோம். முதலாவதாக அவையோர்களை வாழ்த்தி தன்னுடைய உரையை தொடக்கி வைக்குமாறு ஐயா திரு நல்லி குப்புசுவாமி செட்டி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். CMSCA 2025 என்ற விருதுகள் வழங்கும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு என்னை பாராட்டியதற்காகவும் என்னுடைய மகிழ்ச்சியை மறுபடியும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். மக்கள் குரல் ராம்ஜி அவர்களின் விரிவான ஏற்பாட்டின் பெயரில் சாதனையாளர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இது போன்ற அமைப்புகளை பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டு சாதனை புரிந்தவர்களை உற்சாகப்படுத்தும். விழாவில் கலந்து கொள்ளும் பிறரையும் சாதனையாளர்களாக வளர்வதற்காக உதவுகின்றது. இந்த விழாவை சிறப்பாக நடத்தும் ARPR ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி, உயர் திரு மனோகரன், செல்வி MV மலைமகள், உயர் திரு சோலை செல்வன் மற்றும் உயர் திரு கோவிந்தன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை நடத்த முன்வந்ததற்காக மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள காந்தி கிராமம் அவர் வரல இன்னைக்கு ஈஸ் ஆன் த வே காந்தி கிராம பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநந்தம் அவர்கள் கல்வி களத்தில் நன்கு அறிமுகமானவர். இதற்கு முன்பு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர். அந்த முறையில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர். இவரை போன்ற கல்வியாளர்களை முன்னிறுத்தி தான் நாம் தொழில் வர்த்தகத்துறையை மேம்படுத்த வேண்டும். காந்தி கிராம பல்கலைக்கழகம் மத்திய அரசாங்கத்தின் கல்வித்துறையினால் நிர்வகிக்கப்படுகிறது. இதுவே நம் மாநிலத்தின் முதல் நிகர்நிலை பல்கலைக்கழகம். நானும் அங்கு சென்று இருமுறை தொழில் வர்த்தக கருத்தரங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வளாகமே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. காரணம் அதன் எளிமையும் புனிதமும். அப்படி ஒரு கல்வி நிலையத்தை வழிநடத்தி செல்லும் ஒருத்தர் பஞ்சநந்தன் அவர்களை வெகுவாக பாராட்டுகின்றேன். இன்றைய உலகம் தொழில் வர்த்தகம் பொருளாதாரம் சார்ந்தது. அதற்கு முன்னுரிமை கொடுப்பது சரி என்று நினைக்கின்றேன். தொழில் அதிபர்களும் வர்த்தகர்களும் மற்றும் சமுதாயம் உயர பாடுபட்டால் போராது. 4ஆம் தூண் என்று அழைக்கப்படும் பத்திரிகை உலகம் துணைக்கு வந்தாக வேண்டும். அதை உணர்த்தும் விதமாக மக்கள் குரல் பத்திரிகையின் ஆதரவை இந்த அமைப்பு பெற்றிருக்கிறது. இதில் மக்கள் குரல் நாளிதழின் நிர்வாகி உயர் திரு ராம்ஜி அவர்களின் பங்கும் உயர் திரு ஆர் முத்துக்குமார் அவர்களின் பங்கும் கணிசமானது. இந்த விழாவில் கலந்து கொள்ளும் லைலா கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் A மாரியப்பன், எக்ஸிம் குரூப் டைரக்டர் உயர் திரு RR பத்மநாபன், விட்டல் சில்க் ஸ்கொயர் டைரக்டர் திரு MV மலைமகள் ஆகியோரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தன் சாதனைகளுக்காக விருதுகள் பெறும் அனைவரையும் பாராட்டுகின்றேன். மக்கள் குரல் பத்திரிகைக்கும் ARPR அமைப்புக்கும் என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் உரையை நிறைவு செய்கின்றேன். சிறிய பர்மிஷன். இன்றைக்கி கம்பன் கழகத்தினுடைய செயற்குழு மீட்டிங் 11 மணிக்கு ஜெகத் ரட்சன் தலைமையில் இப்போ நடந்துட்டுருக்காங்க. நான் இங்கே முதல்ல நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் இங்கே விடைபெற்று போகிறதுக்கு இங்கே நிர்வாகிகளும் நீங்களும் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். தவிர்க்க முடியாது. சாதாரண 2-3 மீட்டிங் நடக்கும். அவர் ஆரம்பி இருக்கும்போது இவர் வேண்டாம், ஒரே மீட்டிங் போதும், அப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் வேணாம் அப்படின்ட்டார். அதனால் எப்படி வந்துடணும்னு சொல்லியிருக்கார். ஸோ உங்கள்கிட்ட புத்தரவு வாங்கிட்டு நான் விடைபெற்று சென்று வருகிறேன். நன்றி, வணக்கம். எளிமையின் சிகரமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு ரத்தின சுருக்கமாக தெரிவித்தார். அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம்.